தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா ரேவதி, சாமி கும்பிட்டுட்டியா? சரி சரி, பார்த்து ஜாக்கிரதையா வீட்டுக்கு போ. அப்புறம் நான் சொன்னதையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரி, நான் கிளம்புறேன். அத்தை, வா இலக்கியா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன விஷயம் அத்தை? ஏமா, கௌதம் எங்க? அவர் பெட்ரூம்ல இருக்காரு. உன்கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க அத்தை, எதை பத்தி பேசணும்? ஆமா, நீயும் கௌதமும் சம்பாதிக்கணும், வேலை செய்யணும்னு நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கீங்களே, குழந்தைய எப்போ பெத்துக்க போறீங்க? ஏன் அத்தை திடீர்னு இப்படி கேக்குறீங்க? நான் கேட்டாதான் குழந்தைய பெத்துப்பீங்களா? உங்களுக்கே அந்த அக்கறை வேண்டாம்? இப்ப கூட நான் உன்கிட்ட கேட்டிருக்க மாட்டேன். ஒருத்தர் என்ன கேட்க வச்சுட்டாங்க. ஒருத்தரா? என்ன சொல்றீங்க? யார் அவங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இன்னைக்கு காலையில நான் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போனேன். அங்க ஒரு சக்தி வாய்ந்த சாமியார பார்த்தேன். அப்பா, அவரு பக்தர்களோட நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே அப்படியே கணிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்படியா? நானும் இதே மாதிரிதான் ஆச்சரியப்பட்டு போய் அவர் முன்னாடி போய் நின்னேன். சாமி, நாங்களும் ஒரு காலத்துல ரொம்ப வசதியா வாழ்ந்தவங்க, ஆனா இப்போ நிர்கதியா எதுவுமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்க எல்லாரும் மறுபடியும் பழைய மாதிரி எப்ப ஆவோம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? கணக்கு போட்டு வாழற மனுஷங்க மேல அந்த ஆண்டவனுக்கு ஒரு கணக்கு இருக்குமா, அந்த கணக்குப்படிதான் எல்லாமே நடக்குமா. அப்போ நமக்கு என்ன எழுதிருக்குன்னு கேட்டியா? கேட்டேம்மா, அத தானே சொல்றேன். எதுக்கு அவசரப்படுற? அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நம்ம 4 பேரோட 5ஆவதா ஒரு ஆள் சேர்ந்தா நம்ம வாழ்க்கை அப்படியே சிறப்பா இருக்குமா. 4, 5 புரியலையா அத்தை? அதாம்மா, நம்ம 4 பேரோட இன்னொரு ஜீவனும் சேரணும்னு சொன்னாரு. ஷோ, இன்னுமா உனக்கு புரியல? நீயும் கௌதமும் ஒரு குழந்தைய பெத்துக்கணும்னு சொன்னாங்க. இப்ப புரியுதா? இது பாரு, இந்த வீட்ல ஒரு புது உயிர் உதிக்கணுமா. அந்த குழந்தையாலதான் இந்த வீட்ல நாம இழந்த சொத்து, சுகம், சந்தோஷம் எல்லாமே நமக்கு திரும்ப கிடைக்குமா. அப்படியா சொன்னாரு? ஆமா ரேவதி, நம்மளோட பேரப்புள்ளையோட ராசி அப்படியா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத பாரு இலக்கியா, அந்த சாமியார் சொன்னது அப்படியே சாமி சொன்ன மாதிரி இருந்தது. அவர் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரமா நீயும் கௌதமும் ஒரு குழந்தைய பெத்துக்குங்க. என்ன சொல்ற? அத்தை, நீங்க சொல்றது எனக்கு புரியுது அத்தை. ஆனா நாமளே இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். கௌதமோட சம்பளம் பத்தாதுன்னு நானும் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இந்த சமயத்துல குழந்தை பெத்துக்கிறது எனக்கு ஒன்னும் அவ்வளவு சரியான தெரியல. என்ன பேசுற இலக்கியா? பண கஷ்டத்தை நினைச்சு குழந்தைய பெத்துக்காமலையா இருக்க போற? நீ இப்போ வேலைக்கு போலனா என்ன? உன் சம்பளம் வரலனா என்ன? அதான் என்னோட வருமானம் இருக்கே, அதை வச்சு சமாளிச்சுக்கலாம். உன் வருமானமா? என்ன சொல்ற? அது என் தாலியை அடமானம் வச்சோம் இல்லையா, அததான் என் வருமானம்னு சொல்றேன். அதுல இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி நம்ம சமாளிச்சலாம்னு சொல்றேன். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு. முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.